நன்றி தகப்பனே. இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நன்றி. அமருவோம். உங்கள் ஒத்துழைப்புக்கும் உற்சாகத்துக்கும் ரொம்ப நன்றி. இருக்கிற குறுகிய நேரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி செல்ல நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறப்பு எனப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏழ்மையின் கோலமாய் இந்த பூமியிலே ஒரு கன்னிகையின் வயிற்றிலே உற்பவித்து நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல், கவனிங்க எல்லாம், என்ன பாருங்க, நான் பேசுறப்ப என்ன பாருங்களேன். ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல் கிறிஸ்துமஸ்க்கு லீவ் விடுறதுக்கு முன்னாடி சப்போஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஹாஸ்டல்ல சப்போஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடி நல்லா பிரியாணி போட்டு அவங்களுக்கு டிராமா எல்லாம் நடத்தி பாட்டெல்லாம் பாட வச்சு கிஃப்ட் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. நடந்த நிகழ்ச்சி இது. அப்போ உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். யோசேப்பு மரியாள் நடிக்கிறாங்க. வார்டன் என்ன கத்து கொடுத்திருக்கிறாருன்னா, பிரசவ வேதனையோட அப்படி நடிக்கணும். மரியாளா நடிக்கிறவங்க. யோசேப்பு அப்படியே தோல் மேல கை போட்டுக்கின்னு சத்திரத்தாண்ட ஒரு கதவை தட்டணும். சத்திரக்காரன் கதவை திறப்பான், பார்த்துட்டு டப்புன்னு மூடிடுவான். அது ஒரு காட்சி. அடுத்த காட்சி, இன்னொரு சத்திரக்காரன் கதவை தட்டணும் யோசேப்பு. மரியம்மா அப்படியே துடியா துடிக்கணும், கர்ப்ப வேதனை. அப்ப ஒரு யோசேப்பு சொல்றாரு, ஐயா, உலக ரட்சகர் இயேசு மேசியா பிறக்க போறாரு, அதுக்காக கர்ப்ப வேதனை பண்றாங்க என் மனைவி. அந்த குழந்தை இயேசு எம்பெருமான் குழந்தை பிறக்க போற அந்த நிகழ்ச்சி சீக்கிரமா நடக்க போகுது, தயவு செய்து உங்க சத்திரத்துல இடம் கொடுங்க அப்படின்னு இவன் கேட்கணும். யார் கேட்கணும்? யோசேப்பு. ஃபாலோ மீ. ரெண்டாவது சத்திரக்காரன் திறந்துட்டு யோசேப்பு சொன்ன உடனே இங்க இடம் இல்ல போயா அப்படின்னு சொல்லிட்டு மூடிடணும். அடுத்தது மூணாவது சத்திரக்காரங்கிட்ட போய் கதவை தட்டி இதே மாதிரி சொல்றப்போ அவன் மட்டும்தான் சரிங்க ஐயா வாங்க எங்க இடம் இருக்குதுன்னு சொல்லி யோசேப்பு மரியாளுக்கு இடம் கொடுக்கணும். இதுதான் டிராமா. அதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய இருக்குது. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது, அதனால தான் இதை கொண்டு வந்தேன். இப்ப டிராமா ஸ்டார்ட். இங்க கவனி, டிராமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் இன்கீப்பர் ஃபர்ஸ்ட் அந்த சத்திரக்காரன் என்ன சொல்லணும்? சொல்லக்கூடாது. யோசேப்பு எவ்வளவு கெஞ்சி கேட்கிறாரு, அவன் எதுவுமே சொல்லக்கூடாது. டப்புன்னு கதவை மூடிடணும். வார்டன் கத்து கொடுத்த மாதிரி அப்படியே பண்ணிட்டான். ரெண்டாவது சத்திரக்காரனுக்கு என்ன கத்து விட்டாரு வார்டனே? இங்க இடம் இல்ல போயான்னு அவன் சொல்லணும். இப்ப யோசேப்பும் மரியாளும் ரெண்டாவது சத்திரக்காரன்கிட்ட போறாங்க. ஐயா, உலக ரட்சகர் இயேசு எம்பெருமான் ஏழ்மையின் கோலமா பிறக்க போறாரு, தயவு செய்து இந்த சத்திரத்துல இடம் கொடுங்க ஐயா, என் மனைவிக்கு பிரசவ நேரம் நெருங்கிச்சு அப்படின்னு கண்ணீரோட யோசேப்பு கேட்ட உடனே அவன் நடிக்க வந்த மேட்டரை மறந்துட்டு, ஐயா வாங்க ஐயா, என் சத்தத்துல இடம் இருக்குது, இயேசு எம்பெருமான் என் சத்தத்துல பிறக்கட்டும். வாடு நாங்க நின்னுக்கு எதிர்க்கா, டே அப்படி சொல்லக்கூடாதுரா, என் சத்தத்துல இடம் இல்ல போயான்னு சொல்லு அப்படின்றாரு. முடியாது சார், இயேசு எம்பெருமான் என் சத்தத்துல பிறக்கட்டும், என்ன நீங்க சொன்ன மாதிரி என்னால நடிக்க முடியாது, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் ஏன் சத்தத்துல பிறக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நடிக்க வந்ததையே மறந்துட்டு நிஜமாக்கிட்டான். அந்த யோசேப்பு பேச பேச அவன் உள்ளத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்ன நினைச்சிட்டான், வார்டன் கத்து கொடுத்தது மீறி நம்ம நல்லா இந்த மாதிரி பேசிட்டா பரவாயில்ல, இயேசு எம்பெருமான் என் வீட்டுல என் உள்ளத்துல என் சத்தத்துல பிறக்கட்டும் அப்படின்னு அவன் நிஜமாக்கிட்டான். கதையை நிஜமாக்கிட்டான். ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில நிஜத்தை கதையாக்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, இப்ப கூட இன்னும் குழந்தையாவே இருக்கிறாரா? இல்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தெரு தெருவா கிராமமா எங்களை கூட கொண்டு போனாங்க. பாஸ்டர் பாவம், அவரு நல்லா என்னோட வயசு அதிகம், ஆனா என்னோட சின்ன பையன் மாதிரி ஆயிட்டாரு. ஐயோ சூப்பர். எனக்கு அதனால ரொம்ப உற்சாகம்.
அதுல பசங்க பாட்டு பாடினாங்க, இந்த பெத்தலையில் பிறந்தவரை. உண்மையாவே இந்த குளிரும் பனியும் தொகுட்டிட வேணும் வந்து கூட, ஆனா பாட்டு அந்த எழுதினவங்க அதை எழுதல, இடையில வந்தது அதுங்க. ஆரீரோ ஆராரோ அப்பதானே தூங்கிட்டாக்கா போய் சினிமா பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பு. உண்மையாவே பசங்க அதை பாடல, வெத்தலையில் பிறந்தவரை பாட்டுல அந்த ஸ்டான்ஸாவே பசங்களே பாடல. கை தட்டுங்க நம்ம பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா, நான் அதை பாராட்டுகிறேன். அதனால ஏழ்மையின் கோலமாய் பிறந்த இயேசு ஐயா சொன்ன மாதிரி சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். ஒரு பஜனை பாட்டு பாடணுமே, இயேசு மரணத்தை ஜெயித்தார். many flight coming to Israel country. What is the secret? To see open graveyard of Jesus Christ. இஸ்ரேலுக்கு போறோம் எதுக்கியா? ஐயா, உலகத்துல எல்லாரும் கல்லறையும் மூடி கிடக்குது, ஒரே ஒரு கல்லறை தான் திறந்திருக்குது, அது இயேசு எம்பெருமான் கல்லறையா, அதை போய் பார்க்கணும். இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே போய் பார்க்கறாங்க. அரபு நாடுகள் இருக்கிறவங்களுக்கு டைரக்டா அங்க போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து அப்புறம் அவங்க நாட்டுக்கு போறாங்க. மலேசியாவுல இருந்து ஒரு டீம் வந்துச்சு, என்ன கூப்பிட்டாங்க பாக்குறதுக்கு. இங்க மெட்ராஸ்ல தான் தங்கி இருந்தாங்க. வாங்க இங்க வந்திருக்கிறோம், ஏன்னா நாங்க அடிக்கடி போறோம் மலேசியா சிங்கப்பூர். அவ்வளவு ஒரு டீம் இப்ப இஸ்ரேலுக்கு போறோம் நாங்கன்னு சொல்லி அவங்க இருந்தாங்க ஒரு ஹாஸ்டல்ல, ஒரு இதுல கெஸ்ட் ஹவுஸ்ல. நீங்க கூட போயிட்டு பார்த்துட்டு வாங்க, இயேசு உயிர் தேர்ந்த காலியான கல்லறை. 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா போய் பார்த்துட்டு வரலாம். அப்படி போறப்ப பாஸ்டர் கூட கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நாங்களே போறதுக்கு வக்கு இல்லையா? 1.5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? அதைத்தான் சொல்றேன், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் நம்ம விசுவாசிக்கிறோம் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என்ன கூட கூப்பிட்டாரு ஒரு ஊழியக்காரு, வாங்க இஸ்ரேலுக்கு போயிட்டு வரலான்னு. 1.5 லட்சம். நான் சொன்னேன், 1000 ஆண்டு அரசாட்சியில அந்த இஸ்ரேல் தேசத்தை இயேசு உயிர் தேர்ந்த காலியான கல்லறை எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். இப்ப என்னால முடியாது, எனக்கு நேரம் இல்லை. பணம் இல்லைன்னு சொன்ன மான பிரச்சனை, எனவே நேரம் இல்லை. நம்மளை பார்த்தா பணம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குது இல்லையே. பஸ் விட்டு இறங்குறேன், எங்க சொந்தக்கார பையன் தான், எங்க ஊர்ல புருவ வர்றான் பின்னாடி, எங்க அத்தை விட்டு பையன் தான். என்ன பாருங்க, புடா புடா ஒரு 20,000 ரூபாய் நல்லா தானே இருக்கிற பாக்குறதுக்கு, ஒரு 20,000 ரூபாய் கூட அப்படின்றான். வாடான வீட்டுக்கு கூட்டணுமான என் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக், அந்த காலத்துல இந்த நெட்டு கிட்ட எல்லாம் கிடையாது, பாஸ்புக்ல தான் என்டர் பண்ணுவாங்க. எடுத்து காட்டினேன், பிரசன்ட் இப்ப லேட்டஸ்ட் அக்கௌண்ட் பாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் என்டர் பண்ணி வச்சுட்டு போனேன். போயிட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன். பார்த்தான் கடைசி எழுத்து 365 ரூபாய் 20 பைசா. என்ன பாக்குறோம் அக்கௌண்ட பாக்குறோம், என்ன பாக்குறோம் அக்கௌண்ட பாக்குறோம். இவ்வளவு தானா? அதை கூட இப்ப எனக்கு போறேன்டான்னு பார்த்தா பணக்கார மாதிரி இருக்கிற. இவ்வளவு தானா? உட்காரு, ஏன் நான் பார்த்தா பணக்கார மாதிரி இருக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை பத்தி பேசி என் கேசட்டு பாட்டு வீடியோ சிடி புக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் இதெல்லாம் படி, இதெல்லாம் போட்டு கேளு, நீ கூட என்ன மாதிரியே பணக்கார மாதிரி மாறிடலான்னு. அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி நமக்காக இயேசு தரித்திரரானார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயம், ஆலோசனை கர்த்தா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளு, அங்க எங்க ஓடி அலையாத. இஃப் எனி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் டு கம் டு யுவர் பாஸ்டர். நீ சொந்த போதகர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணு, உட்கார், முன்கூட்டியே போன் பண்ணி பேசிட்டு உங்ககிட்ட 1 மணி நேரம் பேசணும், ஏன் சில பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்து வந்து அதை பேசுங்க. புறஜாதி கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, சத்தியமே தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போய் ஆலோசனை கேட்க கூடாது. அவங்க வேற ஆலோசனை கொடுப்பாங்க, வேற மெத்தட்ல போயிடுவாங்க. பைபிள் படி நமக்கு ஆலோசனை தேவை. நித்திய பிதா, அது சொல்லுங்க, தேவ தூதர்கள் மத்தியிலே புகழ் மாலையின் உச்ச கட்டத்திலே துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக இந்த பூமியிலே ஏழ்மையின் கோலமாய் அவதரித்தார். அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கு. ஆல்ரெடி பிளான்ட் இன்டு தி ஹெவன். மகனே, நீ உலகத்திலே போய் மனிதர்களுடைய பாவங்களுக்காக நீ சிலுவையில் அறையப்படுவாய்.
சம்மதமா? நான் இதோ செல்லுகிறேன் ஆண்டவரே பிதாவே, ஒத்துக்கினார். அங்கே உன்னை சிலுவையில் அறைவார்கள், உன் ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்திற்காக பூமியிலே ஒட்டப்படும். போறப்பா பிதா சொன்னாரா, பயந்துராத, 3ஆம் நாள் நான் உன்னை உயிரோட எழுப்புவேன். அப்போஸ்தலர் படிச்சீங்களா? இந்த இயேசுவை, இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதுக்கு கூட பாருங்க, இயேசு பிதாவை தான் நோக்கி பார்க்கிறார். அவர் தானாய் சுயமாய், யோவான் சுவிசேஷம் படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் சுயமாய் ஒன்றும் பேசுகிறதும் இல்லை, என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்கிறேன், என் பிதா என்னை என்ன பேச சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். நம்ம நீங்க சிந்திக்கிறது எல்லாத்தையும் பேசக்கூடாது, நீங்க பேச வேண்டியதை சிந்தித்து பேசணும். பொட்டி விட்ட பட்டாணியை பொறுக்கி விடலாம், பொட்டி விட்ட வார்த்தைகளை பொறுக்கிக் கொள்ள முடியாது. அவ்வளவுதான். யாகாவாராயினும் நாவாக்கால், நாவாக்கால் திருக்குறள மாறி போச்சு. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகா பர். பாத்தீங்களா? பர் சொல்லி இருக்க பட்டு. எதுக்கு பட்டு பட்டுன்னு அடி வாங்குறாங்க? வாய காத்துக்கொள். ஒரு அம்மா ஓடியாரு, அச்சுட்டாரியா அச்சுட்டாரியா. யாரு? எங்க வீட்டுக்காரு. இந்த வீட்டுக்கார தான் அடிச்சாரு. அது எதுக்கு ஊரெல்லாம் சொல்லிட்டு போறேன்? அப்படி அருகண்ண இன்னும் நீங்களே சொந்த சரீரம் தானம்மா. சரி, அவர் உன்னை அடிக்கிற மாதிரி நீ என்ன பண்ண? பின்னாடி வீட்டுக்காரர் வராரு. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அப்புறமா நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னாரு பாருங்க, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, நீங்களே சொல்லுங்க, நான் அடிச்சது ரைட்டா தப்பான்னாரு. இன்னும் 10 அடி அடிச்சிருக்கலான்னு. அப்படியாப்பட்ட பஜேரியா இருந்திருக்குது. இனிமேல் தான் இருக்க போதும் என்ன தெரியல. நாகாக்க, புருஷன்கிட்ட பயபக்தியா பேசு, சும்மா அலட்சியம் பண்ணக்கூடாது. சுவாமி, தேவா, அத்தான், அந்த காலத்துல டைலாக். இப்ப இல்ல, டே நைனா குமார அங்க வாயா, புருஷனா கூட அப்படி ஆயிடுச்சு. கேட்டா அந்த பொண்ணு சொல்லிட்டு, பேர் வைக்கிறது எதுக்கு? கூப்பிடத்துக்குதான். அந்த காலத்துல புருஷன் பேரை சொல்லவே மாட்டான். சுவாமி, அந்த காலத்துல இருந்து அப்படி வருது. சுவாமி, தேவா, நாதா, அத்தா, அதோட போச்சியா தமிழ்ல மதிப்பு மரியாதை புருஷனுங்களுக்கு. கிராமத்தில் போய் பாத்துக்கிறீங்களா? மாட்டு வாங்க போங்க அப்படின்னு அன்பா பேசணும். ஆலோசனை கர்த்தான், அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தான், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லது சொல்லுங்க சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க. நேற்று சொன்ன, நேற்று வராதவங்களுக்கு சொல்றேன், சமாதானமான வாழ்க்கையை கடைபிடிக்கும். நம்மளே வேணுமனுக்கே குழப்பத்தை உண்டாக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறோம், இதை கூட கடைபிடிக்கலன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு அர்த்தமே கிடையாது. சமாதானம். சமாதானமா வாழறீங்களா? குற்றம் கண்டுபிடிச்சுனே இருக்கக்கூடாது. மனைவி கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சுனே இருக்கக்கூடாது. இங்க வாயா, இங்க உட்காரு, நான் தப்பு பண்ற தெரியுமா நீ? 1 2 3 இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ண இருக்கக்கூடாது. குறை இல்லாதவங்க யாரு? உலகத்துல எல்லாருக்கும் குறை இருக்குது. புருஷன் கிட்ட குறை இருக்குது, மனைவி கிட்ட குறை இருக்குது. அதெல்லாம் மன்னிச்சுட்டு மகிழ்ச்சியா வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் 12 பேர் கிட்ட குறை இருந்ததா இல்லையா? இருந்தது. இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுக்கவே இல்லை, வெறுக்கவே இல்லை. அவங்களுக்குள்ள போட்டி, அவங்களுக்குள்ள பொறாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நம்மள யார் பெரியவங்கன்னு எடக்க பண்றாங்க. இத்தனை முறை இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பாரு. ஆனா இந்த மாதிரி ஜெபம் பண்ணாரா? இல்ல. என்ன மாதிரி? போதும், பட்டது ஆண்டவரே, இந்த 12 பேருக்கிட்ட நான் பட்டது போதும், வேணாம், தூக்கு, புதுசா வேற 12 பேர் அனுப்பு அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அந்த பிரச்சனைக்குரிய, அந்த பலவீனமான சீடர்களிடத்துல வாழ்ந்து அன்பை நிலைநாட்டி அவர் போன பிறகுதான் சீடர்கள் தங்களை செட்டல் பண்ணி ஊழியத்தை செய்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா,
நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து வாழ நீரே கிருபை செய். அடிமையுடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய். போதகரோடு இணைந்து அடிமையுடைய சீடன், as a disciple of God, as a disciple of Jesus Christ, we bless everybody. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.